Hello everyone. Preparation of aldehyde Rosenman reduction எப்படி நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ங்கறத நான் இந்த வீடியோல சொல்லி தரேன். ஸோ இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ரியாக்டன்ட்ல என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? ஸோ சி டபுள் பாண்ட் ஓவில் ஆர் குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? அசைல்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஹாலைட்ஜன் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் அசைல் ஹாலைட். ஸோ ப்ராடக்ட்டில் ஃபங்க்ஷனல் குரூப் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பாக நமக்கு மாறுது. ஸோ அப்போ இதை கன்வர்ஷன் டைப் கொஸ்டின்ஸில் கேட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அசைல் ஹாலைட் கன்வெர்டட் இன்டு ஆல்டிஹைட். ஸோ அதில் மெயினாக யூஸ் பண்ணுற ரியேஜன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம், பலோடியம், நிக்கலாக இருக்கலாம். ஸோ அது கூட இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? பேரியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பேரியம் சல்ஃபேட் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து என்ன ரியாக்ஷனாக வந்திருக்கும்? ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷனாக இந்த இடத்துல நமக்கு மாறி இருக்கும். ஸோ ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு சிங்கிள் பாண்ட் வர வரையும் என்ன இருக்கும்? அந்த பாண்ட் ஆர்டர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேட்டலிஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா H2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பலோடியம், பேரியம் சல்ஃபேட். கேட்டலிட்டிக் பாய்சனாக இந்த இடத்துல யார் ஆக்ட் ஆகிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரியம் சல்ஃபேட் கேட்டலிட்டிக் பாய்சனாக இருக்குது. ஸோ இது வந்து இதோட பர்பஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த ஃபர்தர் ரிடக்ஷன் டியூ டு த பலோடியம் பவர்ஃபுல் ஆக்சிடேஷன். ஸோ இட் ரெடியூஸ் ஃபர்தர் ரிடக்ஷன், அதாவது இது கார்பன் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டாக குறையிறத தடுக்கிறதுக்கு தான் இந்த பேரியம் சல்ஃபேட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபார்மால்டிஹைடோ கீட்டோனோ என்ன பண்ண முடியாது? ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஓகே, இப்போ என்கிட்ட இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் ஐ ஹாவ் த அசைல் ஹாலைட். ஸோ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுற கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜனேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஹைட்ரோஜனேஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்டிஹைட் இந்த இடத்துல எனக்கு என்னாகும்? கிடைக்கும். இந்த ஆல்டிஹைட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க H2 மாலிகுல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த H2 மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹியர் இந்த இடத்துல இருக்கிற HCl வெளில போயிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிற ஹைட்ரஜன் போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குளோரின் இந்த இடத்துல வந்துடும். இப்போ இதை அப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னா முடியாது. இன்னொரு டைப், ஓகே, இன்னொரு ஸ்டாக்கியோமெட்ரி, அனதர் டைப் ஆஃப் ஸ்டாக்கியோமெட்ரி இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் திரும்ப வரும். ஸோ இது வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல எனக்கு கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாண்ட் எனக்கு என்ன ஆகிடும்னா பிரேக் ஆகிடும். ஸோ பிரேக் ஆகிட்டு எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஹைட்ரஜன் கோயிங் டு பி இன்சர்ட் டு தட். ஓகேவா? RCOH ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு? ஃபைனலி ஐ காட் த ஆல்கஹால். ஸோ இப்போ எனக்கு வந்து அசைல் ஹாலைடை நான் ஹைட்ரஜனேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு கிடச்சிரும். ஆனால் என்னோடய பர்பஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட். அப்போ நான் என்ன பண்ணணும்னா இது பக்கத்தில் நான் பேரியம் சல்ஃபைட், அதாவது கேட்டலிட்டிக் பாய்சன் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆல்டிஹைட் வர வரைக்குமே எனக்கு என்ன ஆகிடும்? ஆல்டிஹைட் வந்த அப்புறம் எனக்கு ரியாக்ஷன் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்த ஒரு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைட்ரோஜனேஷன் போட்டுட்டு கூடவே கேட்டலிட்டிக் பாய்சன் பேரியம் சல்ஃபைட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து என்னது? ரோசன்மன் ரிடக்ஷன் என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட் ஆஃப் ஹாலஜன் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ காட் த ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் ரோசன்மன் ரிடக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன் வந்து cannot be prepared by this method. எதுனா ரோசன்மன் ரிடக்ஷன் அண்ட் ஸ்டீஃபன் ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் கீட்டோன் வந்து நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா ஹியர் ஐ ஹாவ் த அசைல் குளோரைட். இப்போ அசைல் குளோரைடில் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ரோசன்மன் ரிடக்ஷன். ஓகே, ஹைட்ரோஜனேஷன் ஃபாலோட் பை பேரியம் சல்ஃபைட் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஃபங்க்ஷனல் குரூப் கிடைக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட் தான் கிடைக்கும். CH3CO அண்டு ஹைட்ரஜன். ஸோ ஆல்டிஹைட் எனக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நிறைய கொஷின்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அண்ட் கன்வெர்ட் த இந்த கொஷின் பாருங்கள், கன்வெர்ட் தி பென்சோயில் குளோரைட் இன்டு பென்சால்டிஹைட். ஸோ பென்சோயில் குளோரைட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹியர் ஐ ஹாவ் த பென்சின் ரிங் அண்ட் C டபுள் பாண்டோ. இது பேர் தான் பென்சோயில். ஓகே, பென்சைல் வேறு, பென்சோயில் வேறு. ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். பென்சைல் குளோரைன் ஒரு வேலை இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ பென்சைல் குளோரைட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹியர் ஐ ஹாவ் த பென்சின் ரிங் CH2Cl. இது பேர் தான் பென்சைல் குளோரைட். பட் பென்சோயில் குளோரைட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கார்பனில் குரூப்பில் ஒரு பக்கம் பென்சின் குரூப், அனதர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன், ஐ மீன் குளோரின் இதில் ப்ரெசென்ட் இருக்கும். இது என்னவா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க? ஸோ பென்சோயில் குளோரைட் கன்வெர்ட் இன்டு பென்சால்டிஹைட் அப்படின்னு அர்த்தம் C டபுள் பாண்ட் O அண்ட் ஹைட்ரஜன். ஸோ நவ் லுக் அட் கேர்ஃபுல்லி. இந்த இடத்துல இருக்கிற குளோரின் எனக்கு வெறும் ஹைட்ரஜன் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இதை நான் ஒரு வேளை நான் ஹைட்ரோஜனேஷன் பண்ணேன் அப்படின்னா ஹைட்ரோஜனேஷன் மட்டும் நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பென்சின் ரிங் CH2OH எனக்கு கிடச்சிருக்கும். ஆனால் எனக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? ஆல்டிஹைட் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஃபர்தராக இன்னொரு டைம் நான் வந்து ஹைட்ரோஜனேஷன் பண்ணால் தான் எனக்கு பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பென்சைல் ஆல்டிஹைட் வரணும். அப்படின்னு அந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா hydrogenation followed by barium sulfide. So this is called upon Rosenman reduction. So இதை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும்? Rosenman reduction கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் here I have that
ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, C டபுள் பாண்ட் O அண்டு Cl அண்ட் ரிமைனிங் இருக்கிற இந்த ஹைட்ரோ கார்பன் டெரிவேட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா R குரூப். ஸோ இதில் நான் ஹைட்ரோஜனேஷன் அண்ட் ஃபாலோட் பை பேரியம் சல்ஃபேட் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இட்ஸ் ஃபாலோயிங் த ரோசன்மேன் ரிடக்ஷன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற R குரூப் வந்து பார்த்திங்கன்னா மாறவே மாறாது. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் இந்த இடத்துல இப்போ எனக்கு யார் வருவா, ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல இருக்கிற அசைல் குரூப் வந்து அசைல் ஹாலைட் குரூப் வந்து எனக்கு இந்த இடத்துல என்ன மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப்பாக மாறுது. சரிங்களா? ஸோ அப்போ இது கன்வர்ஷன் டைப் கொஸ்டின்ஸில் கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரியாக்டன்ட் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அண்ட் ப்ராடக்ட்டில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். ஸோ ரியாக்டில் வந்து என்ன இருக்கும், அசைல் குளோரைடு இருக்கும், ப்ராடக்ட்டில் என்ன இருக்கும், ஆல்டிஹைடாக மாறும். ஓகேவா? ஸோ இந்த அசைல் ஹாலைட்லேருந்து ஆல்டிஹைட் மாறணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ரியேஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம், ஓகே, பேரியம் சல்ஃபேட் ஃபாலோட் பை ஹைட்ரோஜனேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டீஃபன் ரியாக்ஷனுங்கிறத நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.